بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إن لكل آية ظهرا وبطنا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சிறுவர் சிறுமியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த காரியம் ஸலவாத்தை கொண்டு துவங்கப்படுவதில்லையோ அது வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற ஹதீஸுக்கு ஏற்ப நாம் எல்லா நேரத்திலும், எல்லா சமயத்திலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் ஸலவாத்தை ஓதித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு சில பள்ளிவாசல்களிலே நாம் பார்க்கின்றோம், ஸலவாத் ஓதிவிட்டு அழகான முறையிலே பாங்கு சொல்கின்றார்கள். என்று சொன்னால் அவர்கள் சொல்கின்ற பாங்கு பூமிக்கும் வானத்திற்கும் மத்தியிலே தொங்கிவிடக்கூடாது என்று உணர்ந்து சில சீதேவிகள் பாங்கு சொல்லும் பொழுது ஸலவாத்தை ஓதி பாங்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அதேபோல நாம் துஆவை ஓதுகின்றோம் என்று சொன்னால் ஸலவாத்தை கொண்டு துஆவை ஆரம்பிக்க வேண்டும், ஸலவாத்தை கொண்டு துஆவை முடிக்க வேண்டும். ஒரு பயானை நாம் ஆரம்பிக்கின்றோம் என்று சொன்னால் ஸலவாத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும், ஸலவாத்தை கொண்டு முடிக்க வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. இந்த ஸலவாத்தை பற்றி ஒரு இறைநேசர் அவர்கள் சொல்லும் பொழுது, யார் அல்லாஹ் தஆலாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியாராக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் மாத்திரம்தான் ஸலவாத் ஓதுவதற்கு நசீபு கொடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் ஸலவாத் ஓதுகின்றார் என்று சொன்னால் அவர்களுடனே ஸலவாத் ஓதுகின்ற பாக்கியம் நல்லவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும், தீயவர்களுக்கு கிடைக்காது என்ற கருத்துக்கு ஏற்ப நாமும் எல்லா காரியத்திலும் ஆரம்பத்திலும் நிறைவிலும் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் விஷயத்திற்கு வருகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அஸா என்று சொல்லப்படக்கூடிய கைத்தறி, அது சொல்லித்தரக்கூடிய பாடங்கள், அதிலே நமக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்தக்கூடிய பாடங்கள். அதில் மூன்றாவது ஒரு சம்பவத்திலும் அந்த அஸாவை பற்றி சொல்லி காட்டப்படுகின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி பனி இஸ்ரவேலர்கள் ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்றுடைய ஒரு துணுக்காக அதை நான் சொல்கின்றேன். அப்பொழுது அந்த பனி இஸ்ரவேலர்கள் யார் என்று சொன்னால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 பிள்ளைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டம்தான் பனி இஸ்ரவேலர்கள். இஸ்ராயில் என்று சொன்னால் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் இஸ்ராயில் என்பதாகும். பனு என்று சொன்னால் பிள்ளைகள் என்று அர்த்தம். அப்படி என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்கு தான் பனி இஸ்ரவேலர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த 12 பிள்ளைகளுக்கும் பிறந்த அந்த மிகப்பெரிய கூட்டம், அந்த சந்ததிகள், அவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியிலே அந்த அஸாவை கொண்டு பிளந்து அது சுவராக மாறி உள்ளே செல்லுங்கள் என்று சொன்னபோது கூட அந்த பனி இஸ்ரவேலர்கள் உள்ளே நுழைவதற்கு மறுத்துவிட்டார்கள். ஏன் உள்ளே வர மறுக்கின்றீர்கள்? நீங்கள் தானே நைல் நதி குறுக்கே நிற்கின்றதை நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்டீர்கள். இப்பொழுது அல்லாஹ் தஆலா நைல் நதியை சுவராக மாற்றிவிட்டானே, உள்ளே வர வேண்டியதானே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது, நபியே மூசாவே, நாங்கள் அனைவரும் ஒரே கூட்டமல்ல, 12 பிரிவினர்கள்.
ஆகையினால் 12 பிரிவாக இந்த தண்ணீர் சுவர் எழுந்து நிற்க வேண்டும். ஒரு கூட்டம் ஒரு பிரிவு ஓடக்கூடிய பாதையிலே இன்னொரு பிரிவு வரக்கூடாது என்று சொன்னால், நாங்கள் 12 பிள்ளைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பெருங்கூட்டம் 12 பிரிவாகத்தான் இருப்போமே தவிர எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒன்று சேர மாட்டோம் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகும் அல்லாஹ் தஆலா உத்தரவுக்கு ஏற்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அசாவை கொண்டு மீண்டும் அடிக்க அங்கே எழுப்பப்பட்ட தண்ணீர் சுவர் 12 பகுதியாக பிரிந்து நிற்கின்றது. இப்பொழுது வாருங்கள் என்று அழைத்தபோது மீண்டும் வரமாட்டோம் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டபோது, நாங்கள் 12 பிரிவுகளே தவிர 12 பேரும் ஒருவருக்கொருவர் எதிரிகள் அல்ல. ஆகையினால் நாங்கள் ஓடுவதை அவர்கள் பார்க்க வேண்டும், அவர்கள் ஓடுவதை நாங்கள் பார்க்க வேண்டும், கண்ணாடி சுவராக அது மாற வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுதும் கைத்தடியால் அடிக்கப்படுகின்றது. அந்த தண்ணீர் சுவர் கண்ணாடியாக மாறுகின்றது. அப்படி அந்த பனி இஸ்ரவேலர்கள் 12 பிரிவு என்பதை எந்த நேரத்திலும் அவர்கள் அதை பேணிக்கொண்டே இருந்தார்கள். அதே போலதான் அந்த ஃபிரௌனுடைய படையிலிருந்து தப்பித்து அவர்கள் அந்த பக்கத்திற்கு கரை சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகின்றது. அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே வந்து, நீங்கள் இந்த வறண்ட பகுதிக்கு எங்களை அழைத்து வந்து விட்டீர்கள், குடிப்பதற்கு நாங்கள் என்ன செய்வோம், தண்ணீர் வேண்டுமே என்று முறையிடுகின்றார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட வரலாறு. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகின்றான், நபியே மூசாவே, அங்கே இருக்கின்ற அந்த கல்லை அசாவினால் அடியுங்கள் என்பதாக சொல்கின்றான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட கல்லை அடித்தார்கள். அதிலே நீர் ஊற்று வருகின்றது, நீர் கொப்பளித்து வருகின்றது. அதை குடிக்க சொன்னார்கள். பனி இஸ்ரவேலர்கள் குடிக்க மறுத்து விட்டார்கள். காரணம் கேட்டபோது, நாங்கள் 12 பிரிவினர்கள் என்பதை மறக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ஒரு ஊற்றிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை 12 பிரிவினர்கள் குடிக்க மாட்டோம், யாராவது ஒரு பிரிவினர் தான் குடிப்போம். நாங்கள் அனைவருமே தண்ணீர் பருக வேண்டும் என்று சொன்னால் இந்த நீர் ஊற்று 12 கண்களாக பிரிந்து தண்ணீர் வர வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார்கள். அப்பொழுது அதையும் அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவுக்கு ஏற்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் தங்களுடைய அசாவை கொண்டு அடித்தார்கள். அங்கே 12 ஊற்று உற்பத்தியானது. அதற்கு பிறகுதான் இந்த பனி இஸ்ரவேலர்கள் தண்ணீர் அருந்தினார்கள் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கின்றது. இப்பொழுது 3 சம்பவங்கள் இந்த அசாவை கொண்டு குர்ஆன் ஷரீஃபிலே நீண்ட நெடிய வரலாறாக சொல்லப்பட்ட சம்பவங்கள். இதிலே ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் அந்த சம்பவத்துடைய முடிவாக, அந்த சம்பவத்துடைய ஒரு விடிவாக நமக்கு சொல்லப்பட்டது எது என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசா, கைத்தறி என்று சொல்லப்படக்கூடிய அசா. இதிலிருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன, நாம் விளங்க வேண்டிய பாடம் என்ற, நபியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய கையிலே இருக்கின்ற இந்த அசாவிற்கு எவ்வளோ பெரிய வலிமை, எவ்வளோ பெரிய சிறப்பு, எவ்வளோ பெரிய பெருமை. உங்களுடைய கையிலே இருக்கின்ற ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்ற இந்த அசாவிற்கு இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கின்றது என்று சொன்னால், உங்களுடைய உடலை தாங்குகின்ற அந்த அசாவிற்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்கின்றது என்று சொன்னால், உங்களுடைய உடலை இயக்குகின்ற உள்ளத்திற்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்க வேண்டும், எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்க வேண்டும். ஆகவே ஒரு மனிதனுடைய பலம் அவனுடைய கைத்தடியிலே ஊண்டி நிற்பதைப் போல ஒரு மனிதனுடைய ஈமான், ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானும் அவருடைய உள்ளத்திலே பலமானதாக, அது ஊன்றப்பட்டதாக இருக்கும் பொழுது அந்த மனிதனால் எதையும் சாதிக்க முடியும் என்பதைத்தான் அந்த அசா என்ற வார்த்தை நமக்கு நிரூபணம் செய்து காண்பிக்கின்றது. ஒரு அசா செய்த காரியம் என்ன, இதைவிட பன்மடங்கு மதிப்பு வாய்ந்தது மனிதனுடைய உள்ளம். அந்த உள்ளத்திலே ஈமான் பலமான ஈமானாக இருக்கும் பொழுது, அபரிமிதமான நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே இருக்கும் பொழுது, அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அற்புதங்கள், அந்த உள்ளம் செய்து காண்பிக்கக்கூடிய மாற்றங்கள் இதைவிட பன்மடங்கானது என்பதற்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல நிகழ்ச்சிகளை நமக்கு உதாரணமாக சொல்லித் தருகின்றான். அசா என்பது வெறும் கைத்தடி அல்ல,
யானைக்கு பலம் தும்பிக்கையில் இருக்கின்றது என்று சொல்வார்கள். அதே போல வயோதிகமான மனிதனுடைய பலம் அந்த அசாவிலே கைத்தடியிலே இருப்பதைப் போல ஒரு மனிதனுடைய ஈமான் அது பலமானதாக இருப்பது, அவருடைய உள்ளத்திலே பலமானதாக இருக்கும் பொழுது, அந்த கைத்தடியே இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்யும் பொழுது, அந்த அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற மனிதனுடைய உள்ளம் எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தது. மனிதனுடைய உள்ளம் சார்ந்த ஒரு உறுப்பு தான் கை. அந்த கைத்தடிக்கு இவ்வளவு பெரிய அந்த கை சார்ந்த ஒரு மர குச்சிக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கின்றது என்று சொன்னால், அந்த கைகளையும் உடல் அவயங்களையும் இயக்கக்கூடிய உள்ளத்திற்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு சொல்ல வருகின்றான் என்ற அந்த ஆழ்ந்த சிந்தனைகளை இறைநேசர்கள் நமக்கு தருகின்றார்கள். அப்படிப்பட்ட சிந்தனைகளை பெற்ற நல்லொரு கொடுத்த அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கிடுவானாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.